வணக்கம், வெல்கம் டு மிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிதாஸ் கிச்சன்ல குவிக் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல இந்த சாம்பார் ரெடி ஆயிடும். சட்னி பண்ற நேரத்துல இந்த சாம்பார் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாயை வெறும்னா ஒரு கீத்து போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாயும் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக கேரட் எடுத்துட்டுருக்கேன். இது அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெறும்னா வெங்காயம் தக்காளி மட்டும் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கேரட்டோட சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம். கேரட்டுக்கு பதிலாக முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு அதை களைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி 3 பெரிய ஸ்பூன், அதாவது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. இது ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கொட்டைப்பா கலவுன்னு வச்சுக்கோங்க. சின்ன கொட்டைப்பா கலவு எடுத்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு. இப்போ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் நம்ம 2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் இந்த கடுகை சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த ஜீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெண்டுமே. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கூடவே இந்த வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 3த்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது குவிக் சாம்பார்ன்றதுனால இது வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது லைட்டாக வதங்கின உடனேயே நம்ம தக்காளியும் கேரட்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் தக்காளியும் கேரட்டையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக வதங்கினதோ இதில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துடலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. அது கூடவே இந்த 2 பருப்பையும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு. அது கூடவே இந்த சின்ன துண்டு புளி, சின்ன துண்டு வெல்லம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இது குவிக் சாம்பார்ன்றதுனால நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கிறோம். புளியை கூட நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். இந்த ப்ரெஷர் குக்கர்லேயே அது வெந்துடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இதையும் கலக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீதி தண்ணியை நம்ம ப்ரெஷர் குக் ஆன அப்புறமா திருப்பி கடைசியாக சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த குக்கரை மூடிடலாம். கொதி வரணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா இது குவிக் சாம்பார். டக்குன்னு மூடிடலாம். மூடிட்டு இதோட விசில் போட்டுருங்க. இது நல்லா ஒரு 4-5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா போனதும் இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம சாம்பார் கன்சிஸ்டன்சி காக்கிக்கலாம். நல்லா தண்ணி விட்டுட்டு இதை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சாம்பார் லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்தது இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி விடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு அவ்வளோதான், இந்த சாம்பார் ரெடி ஆகிட்டு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குயிக் சாம்பார் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம தோசை இட்லிக்கு ஐயோ சாம்பார் ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த சாம்பார் டக்குன்னு ரெடி ஆகிடும். உங்களுக்கு தாளித்து கொட்டுறது கடைசியாக தாளித்து கொட்டினா பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக கூட நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே தாளித்து கொட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.